So hi, hello, வணக்கம் viewers. Welcome back to our channel with another interesting video of unboxing. இந்த unboxingல நம்ம OnePlus brand launch பண்ணியிருக்கிற OnePlus Bud Z என்ற ட்ரூ வயர்லெஸ் இயர்ஃபோன்ஸை தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த இயர்ஃபோன்ஸில் என்னென்ன பேக்கேஜ் கண்டென்ட் கொடுத்துருக்காங்க, இதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குது, இதோட லுக் அண்ட் ஃபீல் எப்படி இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? அதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுதான் அதோட ரீட்டைல் பேக்கேஜிங். இந்த ரீட்டைல் பேக்கேஜிங் மேலே அவங்களோட OnePlus லோகோ கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸோட இமேஜ் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்துட்டு OnePlus Bud Z என்று கொடுத்துருக்காங்க. ஸோ பின்னாடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்டோட எம்ஆர்பி டீட்டெயில்ஸ், அப்புறம் மேனுஃபேக்சர் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்படியே சைடில் பார்த்தீங்கன்னா இங்கே பேஸ் பூஸ்ட், 20 hours ஆஃப் பேட்டரி லைஃப், வாட்டர் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட், கம்ஃபர்டபுள் அண்ட் கூல் டிசைன் அண்ட் சீம்லெஸ் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ வாங்க அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம் என்னென்ன இன்ட்ரெஸ்டிங் ஸ்டப்ஸ் உள்ளே இருக்குதுன்னு சொல்லி. ஸோ பாக்ஸை ஓப்பன் பண்ண உடனே அவங்களோட OnePlus இயர்பட்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இயர்பட்ஸுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அவங்களோட ஆக்சசரிஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ப்ராடக்டோட வாரண்டி கார்டு அண்ட் யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இன்னொரு பேக்கேஜ் இருக்குது. இந்த இயர்பட்ஸ் இந்த கார்டு சைஸுக்கு ஏற்ற மாதிரி இந்த ஒரு இயர்பட்ஸை வந்து நீங்கள் மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறம் இங்கே ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. ஜாயின் அவர் ரெட் கேபிள் கிளப்னு கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஒரு QR கோட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் அண்ட் ஒயிட்டில் ஒரு கேபிள் கொடுத்துருக்காங்க. சிக்னேச்சர் கேபிள்னு கூட சொல்லலாம். இதில் தான் அந்த பேக்கேஜோட கண்டென்ட். ஸோ வாங்க இந்த இயர்பட்ஸை வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த பட்ஸ் மேலே ஒரு ரேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ கேஸை நாங்கள் ஓப்பன் பண்ண உடனே நம்மளோட ட்ரூ வயர்லெஸ் இயர்பட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரீமியம் குவாலிட்டி கேஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. 20 hours பேட்டரி லைஃப் இருக்கிற கேஸ் இது. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நம்மளுக்கு இங்கே ஒரு LED இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு சார்ஜிங் போர்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு செட்டப் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 hours வந்து இந்த கேஸோட பேட்டரி லைஃப், அப்புறம் வாட்டர் ரெசிஸ்டன்ட் அண்ட் ஸ்வெட் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு சீம்லெஸ் கனெக்ஷன், 20 hours பேட்டரி லைஃப், வாட்டர் ரெசிஸ்டன்ட்னு சொல்லும் போது இந்த பட்ஜெட்டுக்கு நம்மளுக்கு ஒரு வர்த்தான ப்ராடக்ட் தான் நான் வந்து சொல்லுவேன். ஸோ சவுண்ட் குவாலிட்டின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஒரு பஞ்சியான பேஸ் ஒன்று கொடுக்குறாங்க. கிளாரிட்டியான சவுண்ட் இருக்குது. நீங்கள் ஒரு OnePlus யூஸராக இருந்தீங்கன்னா இதோட ஈக்குவலைசரை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரு மூவி பார்க்குறதா இருக்கட்டும், இல்லை கேம் ஆடுறீங்கன்னா உங்களுக்கு இல்லை லோ லேட்டன்சி கூட கொடுத்துருக்காங்க. இதில் இன்இயர் ஃபீச்சர் இருக்கிறதுனால நீங்கள் பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது காதுலேருந்து அன்ப்ளக் பண்ணால் பாஸ் ஆகுற மாதிரியும், மறுபடியும் ப்ளக் பண்ணால் ப்ளே ஆகுற மாதிரியும் கொடுத்துருக்காங்க. டிரைவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே 10mm டிரைவர்ஸ் கொடுத்துருக்காங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டச் கண்ட்ரோல்ஸும் கொடுத்துருக்காங்க. இல்லை ரைட் சைடோட இயர்பட்டை வந்துட்டு டபுள் டேப் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட், அப்புறம் லெஃப்ட் சைடு அப்புறம் டபுள் டேப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் சாங்கு சேஞ்ச் ஆகிற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஒரு OnePlus யூஸராக இருந்தால் உங்களுக்கு ஈக்குவலைசர்ஸை நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி, நீங்கள் ஒரு படம் பார்த்துட்டு இருந்தால், இல்லை மேட்ச் பார்த்துட்டு இருந்தால், கேம் ஆடிட்டு இருந்தால், இதுக்கு தகுந்த மாதிரி நம்மளுக்கு ஈக்குவலைஸ் பண்ணி நம்மளுக்கு கஸ்டமைஸ் பண்ணிக்கிற மாதிரி ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த கேஸில் வந்துட்டு நம்மளுக்கு ஒரு LED இண்டிகேட்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. சார்ஜ் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி காட்டுறதுக்கு. LED வந்துட்டு க்ரீன் கலராக க்ளோ ஆச்சுன்னா அது வந்து 20% விட ஹையராக இருக்குதுன்னு சொல்லி, ரெட் கலராக க்ளோ ஆச்சுன்னா இட் இஸ் பிலோ 20%ன்னு சொல்லி இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பட்டோட சார்ஜ் நீங்கள் டெஸ்ட் பண்ணோன்னா 2 பட்டையும் அட் அ டைம் நீங்கள் இந்த கேஸில் இன்சர்ட் பண்ணிங்கன்னா க்ரீன் கலர் LED க்ளோ ஆகும். 20% மேலே அதிகமாக இருந்துச்சுன்னா க்ரீன் கலர் க்ளோ ஆகும். 20% விட கம்மியாக இருந்துச்சுன்னா நம்மளுக்கு ரெட் கலர் இண்டிகேட்டர்ஸ் க்ளோ ஆகும். ஸோ இந்த TWS இயர்ஃபோன்ஸை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இல்லை சந்தேகங்கள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே மோட்டிவேஷனலாக இருக்கும். That's all for today. See you all with another interesting video. Until then, it's bye from உங்கள் நண்பன் OR360 தமிழன். Good day.